ஹாய்ங்க, வெல்கம் டு பிரேமாஸ் கிச்சன். இப்போ நம்ம வந்து திண்டுக்கல் பிரியாணி செய்யலாம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. குக்கரில் ஃபஸ்ட்டு வந்து பொடி தான் முக்கியங்க. அதுக்கு வேறு நம்ம மிளகாத்தூள் இந்த மாதிரியெல்லாம் எதுவும் கலக்கிறதில்ல. ஃபஸ்ட்டு வந்து பொடிக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி போட்டுடலாம். பட்டை, கிராம்பு, அன்னாச்சி மொக்கு, மராட்டி மொக்கு. ஓகேங்களா? அதெல்லாம் எவ்வளோ ரேஷியோன்னு சொல்லி சொல்கிறேன். 10 கிராம் பட்டைங்க, 10 கிராம் கிராம்பு, 2 ஈக்குவல் ரேஷியோ. அடுத்தது அன்னாச்சி மொக்கு 2, மராட்டி மொக்கு 2, 3 ஏலக்காய். சோம்பு வந்து அது ஒரு 10 கிராம்னா ஒரு 5 கிராம் மட்டும் போட்டால் போதும். அது இதை வந்து பொடி நல்லா பண்ணிக்கணும். வறுக்க வெல்லக்கூடாது. சும்மா வெயில் அடிச்சுன்னா வெயிலில் வச்சு வறுத்து வச்சுக்கணுங்க. அவ்வளோதான். பிரியாணி லீஃப் 2 போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பொடி பண்ணியாச்சுங்க. பொடி ஆயிடுச்சு. இப்போது குக்கரை வச்சுட்டு தேங்காய் எண்ணெயை நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஊற்றிக்கிங்க. தேங்காய் எண்ணெய் ஒரு 100 மில்லி, ஒரு 2 ஸ்பூன் பக்கம் நெய் ஊற்றிக்கிங்க. நெய் போட்டுட்டு பச்சை மிளகா ஒரு 10ங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சோன்னையுமே பச்சை மிளகா ஒரு 10 போட்டு அதை நல்லா வெடிக்கிறக்கு விட்டுறணும். நல்லா மூடி வச்சிடணும். எண்ணெயெல்லாம் வெடி தெரிக்கும். அதனால் மூடி வச்சிட்றேன். நான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்றேன். நல்லா வெடிச்சிருச்சுங்க. அடுத்தது அந்த எடுத்து வச்ச தாளிக்கிறக்கு வந்து அன்னாச்சி மொக்கு, மராட்டி மொக்கு 2 லீஃபு, கல்பாசி நம்ம பொடி பண்ணியிருக்கிறோம்ல அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். எல்லாத்தையும் போடணுங்கிறது இல்லை. போட்டு நல்லா வணக்கிடணுங்க. பெரிய வெங்காயம் அது அரிஞ்சு வச்சுருக்கிறேன் நேராக. அதை போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் நல்லா வணங்கணும். நல்லா வணங்கினோடனே தக்காளி போட்டுடலாங்க. தக்காளி நான் வந்து தக்காளி கூட உப்பு போட்டுருவேன் எப்போவுமே. அப்போ தான் நல்லா வணங்குங்க. அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் வெங்காயத்து கூட போட மாட்டேன். தக்காளி போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இஞ்சி பூண்டு, ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்குங்க. தயிர் ஒரு 2 ஸ்பூன்னா குட்டி ஸ்பூன், ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஊற்றினா போதும். நல்லா வணங்கினோனையும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வணங்கினோனையும் மல்லித்தலையும் புதினாவும் கொஞ்சமாக நிறைய எடுத்து வைப்போம் போடுறதுக்காக. அதில் பாதி வந்து இப்போ போட்டு வணக்கறக்கு போட்டுறணும். அதுக்கப்புறம் மட்டன் வேக வச்ச தண்ணி வந்து மட்டன் வந்து ஆல்ரெடி நான் 1/2 கிலோ வேக வச்சுருக்கிறேன். ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சுக்கிறேன். அந்த தண்ணி வந்து தனியாக ஊற்றி வச்சுட்டேன். இது பிரியாணிக்கு தான் யூஸ் பண்ணணும். மட்டன் போட்டுடலாம். போட்டு நல்லா கலக்கிங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம், ஏன்னா ஏற்கனவே வேக வச்சுருக்குறோம். அதனால் ஒரு 5 நிமிஷம் ஆச்சுன்னா நம்ம அந்த தண்ணி ஊற்றிடலாம். நான் வந்து 2 டம்ளர் அரிசி போட்டேன், அதாவது 1/2 கிலோ. நீங்கள் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி, அதான் ரேஷியோ. அப்படி தான் வச்சுருக்கிறேன். நீங்கள் பார்த்து ஊற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் நல்லா ஒரு அளவுக்கு கொஞ்சம் கொதிக்கணும். நல்லா கொதிச்சிருச்சுங்க. அப்புறம் நம்ம வந்து தம் போடணும். விசில் விட்டால் நல்லா இருக்காது. தம் போடுறதுக்கு ஹீட் பண்ணிக்கலாம். தோசைக்கல், ஒரு இரும்பு தோசைக்கல்லில் ஹீட் பண்ணி அது மேலே வைக்கிறேன். நல்லா கொதிச்சோன்னே அது மேலே வச்சு சிம்மில் வச்சிடணும். அடுப்பை வச்சு நான் கலக்கிட்டு மல்லித்தலையும் புதினா தலையும் மறுபடியும் போட்டு கலரி மூடி வச்சிடணுங்க. நல்லா கலரி மூடி வச்சிடலாம். இப்போ மூடி வச்சாச்சுங்க. ஒரு 7 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் திறந்து கலரி விடணும். ஒரு கலரிட்டு அப்போ தான் அரிசியெல்லாம் மேலே இருக்கிற அரிசியெல்லாம் அடியில் போகும். நல்லா கலரி விட்டுறணும். கலரி விட்டிங்கன்னா கீழே ஒயர் கொஞ்சம் எல்லாம் வெந்துக்கும். மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணி மறுபடியும் மூடி வச்சு சிம்லேயே இருக்கட்டும். இன்னொரு 7 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் எடுத்து கலரணும். அவ்வளோதாங்க. ஒரு 7 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்து கொஞ்சம் கிளறி விட்டு இருந்தோம்னா ஒரு 20 மினிட்ஸில் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும்.
நான் வேறு லெமனெல்லாம் புளிய மாட்டேன், ஏன்னா எங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது. சப்போஸ் வேணும்னா புளிஞ்சு விட்டுக்கலாம். திண்டுக்கல் பிரியாணி இப்போ ரெடிங்க, சாப்பிட்லாங்க. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ்.